பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வரக்கூடிய நிலையில் இந்திய ராணுவத்தின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த பேரணியில் பலரும் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், இந்த பேரணியை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு பேரணியை, மாபெரும் பேரணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இதில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து தொடங்கி போர் நேப்பியர் பாலம் அருகே இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் வரை இருக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி என்பது நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் முதலமைச்சர் நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக 4.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை கையில் ஏந்திய வண்ணம் அவர் நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பேரணியில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், தமிழக அமைச்சர்கள், டிஜிபி, அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள், தொடர்ந்து மாணவர்கள், முன்னாள் ராணுவ படை வீரர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என திரளாக அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக இதுல தமிழ்நாடு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த நடந்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்தியாவிலே மிக முக்கியமாக தமிழ்நாடு அளவில் மிக முக்கியமாக இந்த பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. அந்த வகையில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் பங்கெடுத்துக்கிறவங்களுக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அபினேஷ்? சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் பேரணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலையில் இந்த பேரணியானது நடைபெறக்கூடிய நிலையில் போர் நினைவு சின்னம் வரை முதலமைச்சர் உடன் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி ராணுவ வீரர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடிநீர் வசதி, கழிப்பறைகள் வசதி, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வீரநடை போட்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். காவலர்களும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களும் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பைச் சேர்ந்த ஆதரவும் இந்திய ராணுவத்திற்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ராணுவத்திற்கு இருக்கக்கூடிய ஆதரவை பறைசாற்றும் விதமாக இந்த பேரணியானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பேரணியானது நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். பெஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை கண்டித்து ஆபரேஷன் சிந்தூர் இந்த இந்திய ராணுவம் முன்னெடுத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகளை தாக்கி இந்தியா அழித்து வரக்கூடிய நிலையில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது சென்னையில் பேரணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பகிர்ந்துக்கலாம்.
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு பிரம்மாண்ட பேரணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிஜிபி அலுவலகம், மெரினா கடற்கரை சாலை, காமராஜர் சாலையில இந்த பேரணி அணிவகுத்து வருவதை காட்சிகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற, அதே போல பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதுல கலந்துருக்கிறாங்க. இந்தியா மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறது. நம்மளுடைய பார்டர்ஸ பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதல் செஞ்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்திய ராணுவத்திற்கும் நம்ம முப்படையை சார்ந்த வீரர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்காகவும் எல்லா விதத்திலும் தமிழ்நாடு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பிரம்மாண்ட பேரணியை, இந்த இக்கட்டான சூழ்நிலை, நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேரணி தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சருடன் மிக முக்கிய தலைவர்களும் இருக்கிறார்கள். வைகோ போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கி வீரமணி ஆகியோரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வழிநெடுகிலும் நடந்து வருகிறார்கள். காங்கிரஸ் செல்லப்பிரதை ஆகியோரெல்லாம் உடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி டிஜிபி அலுவலகத்திலிருந்து இங்க வார் மெமோரியல் நம்ம போர் நினைவு சின்னம் வரை நடைபெற இருக்கிறது. ஏறதாழ 4.5 கிலோமீட்டர் அவங்க நடக்க இருக்கிறாங்க. வழிநெடுகிலும் போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து போடப்பட்டு இருக்கிறது. எங்கேயும் வாகனங்கள் அனுமதி இல்லை 2:30 மணிக்கு பின்னராக. அதனால் முன்கூட்டியே பொதுமக்கள் வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதன் பின்னர் தான் முதலமைச்சர் சரியாக 5 மணிக்கு இந்த ராலியை தொடங்கியிருக்காங்க. ஏறதாழ இந்த 4.5 கிலோமீட்டரை 1 மணி நேரத்துல அவங்க வந்துருவாங்க அப்படின்றது திட்டமிடப்பட்டிருக்கு. அந்த பேரணி வேகம் எடுத்திருக்கிறது. இறுதியாக இந்த வார் மெமோரியலுக்கு வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த பஹல்காம் தாக்குதல்ல உயிரிழந்த மக்களுக்கும், அதே அங்க பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த வீரருக்கும், அதே போல ராணுவ வீரர் உயிரிழந்தவருக்கும் நேரடியாக அங்கே அஞ்சலி செலுத்துகிறார். அவர்களது புகைப்படம் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக வார் மெமோரியல்ல போர் நினைவு சின்னத்துல அங்கேயும் ஒரு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் அஞ்சலி. வீரர்களுக்கு, அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலே, அதே நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் என்றும் இருப்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவத்தோடு அங்கே நமக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடக்கூடிய வீரர்களுக்கு நாம் உறுதுணை என்பதை காட்டுவதற்காக இந்த பேரணி. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தற்பொழுது நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வு, இந்த முக்கியமான காட்டு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்ற தலைவர்களுமே பல மன மாற்றங்கள் இருந்தாலும் கூட நாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா தேசப்பற்றில் எப்பவுமே முதன்மையா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள். அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்திய ராணுவத்திற்கு சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரி இந்த பேரணியை அனௌன்ஸ் பண்ணி பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இந்திய ராணுவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேரணி தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷ் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், இந்த பேரணியில பங்கெடுத்துக்கூடியவங்களுக்காக என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு சுபாஷ்? அதுக்கு முக்கியமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸ்ரீராம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ராஜ்பவன் தமிழ்நாடுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு தகவலை பதிவிட்டிருக்கிறார். பாகிஸ்தானிய ராணுவம் ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு எதிராக நாட்டை துணிச்சலுடன் வெற்றிகரமாக பாதுகாக்க இந்திய ஆயுதப்படைகளுடன் நமது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இன்று மாலை பிரம்மாண்டமான மக்கள் பேரணி நடத்துவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நமது ஆயுதப்படை நமது தேச ஒற்றுமைக்காகவும் உறுதுணையாகவும் துணிந்து நிற்பது, பயங்கரவாதத்தின் அனைத்து முனைகளையும் அழித்தொழித்து நமது தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நமது
நமது ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்று தமிழ்நாடு ஆளுநர் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரக்கூடிய இந்த பேரணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையேயான ஒரு ரப்ட் இருந்துகிட்டே வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ராஜ்பவன் தமிழ்நாடு மூலமாக ஒரு வாழ்த்தை குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டது போல மிக முக்கியமாக ஒரு பதிவாக ஆளுநருடைய இந்த பதிவு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அதை நான் சொல்கிறேன். பாகிஸ்தானிய ராணுவ ஆக்கிரமிப்பு செயலுக்கு எதிராக நாட்டை துணிச்சலுடன் வெற்றிகரமாக பாதுகாக்கும் இந்திய ஆயுத படைகளுடன் நமது 8 கோடி தமிழ் மக்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இன்று மாலை தற்போது நடைபெற்று வரும் மக்கள் பேரணி நடத்துவதற்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், நமது ஆயுத படைகளுக்கும் நமது தேச ஒற்றுமையை உறுதியாக்கவும் துணை நிற்பது, பயங்கரவாதத்தின் அனைத்து முறைகளையும் அழித்தொழிப்பது, நமது தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நமது ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று ஆளுநர் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு தனது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். வழி நெடுங்கிலும் பலாயிரம் மக்கள் முதலமைச்சருடன் சேர்ந்து நடந்து வருவதையும், வழி நெடுங்கிலும் அவர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தியிருப்பதையும், தமிழ்நாடு தேசியத்தின் பக்கம் எந்த அளவுக்கு வலுவாக நிற்கிறது என்பதை இந்த இக்கட்டான சூழ்நிலையை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பேரணி தற்போது அமைந்திருக்கிறது. நீங்கள் கேட்டது போல வழி நெடுங்கிலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மக்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை விரைவாக மீட்டெடுப்பதற்கான ஆம்புலன்ஸ்கள், அதே போல அவர்களுக்கான மருத்துவ உதவி உடனே வழங்குவதற்கான மருத்துவ உதவி வழங்குவது உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசு சார்பாக தற்போது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது.